வணக்கம். 30 ஜூன் 2025 இன்னையோட ஈக்விட்டி மார்க்கெட்ல அ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு எப்படி இருந்தது? என்னென்ன நியூஸ்னால ஸ்டாக் மூவ்மெண்ட் இருந்தது? அ நாளையோட ட்ரேடிங் செஷன்ல அ ஓவரால் குளோபல் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? இத பத்தி பார்க்க போறோம். அ கடந்த வாரம் நிஃப்டியோட ஓவரால் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, 525 பாயிண்ட் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆம், புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மார்க்கெட் இன்கிரீஸ் ஆயிருந்தது. ஆம், வெள்ளிக்கிழமையோட ரேஞ்ச் வந்து ரொம்ப ஒரு ஸ்மால் ரேஞ்ச் தான். ஆனா கேப் அப் நடந்து கேண்டில் வைஸ்ன்னு ரொம்ப ஸ்மால் கேண்டிலாவே முடிஞ்சிருந்தது. ஆ பட் வெள்ளிக்கிழமையோட டே சார்ட் கேண்டிலோட கம்பேர் பண்ணும்போது, இன்னைக்கு ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டில். வெள்ளிக்கிழமையோட ஹையும் உடைச்சிருக்கு, லோவையும் உடைச்சிருக்கு. ஆ இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டி எவ்வளோல க்ளோஸ் ஆயிருக்கு? எந்தெந்த செக்டார் அதிகமா இன்னைக்கு ஃபோக்கஸ் இருந்தது இன்வெஸ்டர்ஸ்ட்ட? மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு எப்படி இருந்தது? இத பத்தி பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு பிராட் மார்க்கெட்லேருந்து வரலாம். 121 பாயிண்ட் நியர்லி இன்னைக்கு நிஃப்டி ஃபால் ஆகி 25,517ல க்ளோஸ் ஆயிருக்கு. 25,500ன்றது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் ஜோனா இன்னைக்கு இன்ட்ராடேல மூவ் ஆயி சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மிட் கேப், ஸ்மால் கேப், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இந்த 3 இண்டெக்ஸ் இன்னைக்கு வந்து பாசிட்டிவா இருந்தது. ஆ பேங்க் நிஃப்டி, நிஃப்டி இன்னைக்கு வீக்கா க்ளோஸ் ஆயிருக்கு. இதில பேங்க் நிஃப்டி 0.2% டவுன், நிஃப்டி நியர்லி 0.5% இன்னைக்கு இறங்கியிருக்கு. செக்டார் பக்கம் வரும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராஸ்ட் மூவ்மெண்ட் வந்து பிரைவேட் செக்டார் பேங்க்கும், பிஎஸ்யூ பேங்க்கும். இதில இன்னைக்கு டாப் செக்டோரல் கெய்னர்ல பிஎஸ்யூ பேங்க் மோர் தென் 2% இன்கிரீஸ் ஆயிருக்கு. பிரைவேட் செக்டார் பேங்க் வந்து அதிகமா ஃபால் ஆயிருக்கிற இண்டெக்ஸ் இன்னைக்கு செக்டோரல் இண்டெக்ஸஸா க்ளோஸ் ஆயிருக்கு. நியர்லி 0.9% இன்னைக்கு இறங்கியிருக்கு. இத தாண்டி மத்த எந்த செக்டாரும் பெரிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஒன் சைட் டைரக்ஷன் இல்ல. அதாவது மோர் தென் 1% ஃபாலோ இல்ல அ அ ரெய்ஸ் ஆயிருக்கிறதோ இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு செக்டார் பிஎஸ்யூ பேங்க் மட்டும் மோர் தென் 2% இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருந்தது. ரியல்டி இண்டெக்ஸ் பிரைவேட் செக்டார் பேங்க்குக்கு அடுத்தபடியா இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. தொடர்ந்து கன்டினியூஸா லாஸ்ட் ஒரு புதன், வியாழன், வெள்ளி இன்னைக்கு கன்டினியூஸா ஃபால் ஆயிட்டு இருக்கு. ரியல் எஸ்டேட் இண்டெக்ஸ் இன்னைக்கு 0.7% ஃபால் ஆயிருக்கு. அதில மேக்ரோடெக், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டீஸ், டிஎல்எஃப் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு டாப் லூசரா இந்த செக்டார்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது பிரைவேட் செக்டார் பேங்க்ல பார்க்கும்போது ஆர்பிஎல் பேங்க் முக்கியமா புரோக்கரேஜோட பை ரேட்டிங் இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் நான் டெலகிராம்லயும் அப்டேட் பண்ணியிருந்தேன். மோர் தென் 3% இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருந்தது. ஃபெடரல் பேங்க், பந்தன் பேங்க் இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ்ல இன்னைக்கு பையிங் இருந்தது. ஆனா இன்னொரு பக்கம் கோடக் பேங்க், ஆக்சிஸ், ஐசிஐசிஐ லார்ஜ் கேப் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இன்னைக்கு ஃபால் ஆயிருந்தது. இதில ஆக்சிஸும், கோடக்கும் மோர் தென் 2% இன்னைக்கு ஃபால் ஆயிருந்தது. பிஎஸ்யூ பேங்க். இந்த இண்டெக்ஸ்ல இன்னைக்கு எல்லா ஸ்டாக்குமே பாசிட்டிவா இருந்தது. மொத்தம் 12 ஸ்டாக் இருக்கு இந்த இண்டெக்ஸ்ல. அ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் இந்த பேங்க்ஸ்லாம் ரொம்ப லீட் பண்ணியிருந்தது. ஸ்மால் கேப்ல ரொம்ப முக்கியமான ஒரு சில ஸ்டாக்ஸ் இன்னைக்கு கவனிக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்னா, நாட்கோ ஃபார்மா டாப் கெய்னரா க்ளோஸ் ஆயிருக்கு. மோர் தென் 5%. ஐடிஐ இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். என்ன நியூஸ் அப்படின்றதையும் நான் அடுத்து ஷேர் பண்றேன். கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ், லாரஸ் லேப். லாரஸ் லேப் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைய பிரேக் பண்ணியிருக்கு. மோர் தென் 3% இன்கிரீஸ் ஆயிருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு பையிங் இருந்தது. மசகான் டாக் அக்விசிஷன் நியூஸ் ஸ்ரீலங்கால ஆ குடுத்திருந்தது. இன்னைக்கு மோர் தென் 2% பாசிட்டிவா இருந்தது. இத தாண்டி சிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராம்கோ சிமெண்ட் ஸ்மால் கேப்ல இன்னைக்கு மோர் தென் 2% இன்கிரீஸ் ஆயிருந்தது. இன்னொரு பக்கம் ஹெல்த் கேர் நாராயணா ஹிருதயாலயா மோர் தென் 4% இன்னைக்கு இறங்கியிருந்தது. தேவியானி மோர் தென் 2% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருந்தது. இப்போ மிட் கேப். மிட் கேப்ல இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, வாரி எனர்ஜி இன்னைக்கு மோர் தென் 2-3% ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருந்தது. டே குளோசிங்ல நியர்லி 7% இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆ இதில இன்னொரு பக்கம் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, டிக்சன் டெக்னாலஜிஸ், ஏபி கேபிட்டல், டிஃபென்ஸ்ல பிடிஎல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு மிட் கேப்ல பாசிட்டிவா க்ளோஸ் ஆன ஸ்டாக்ஸ். எஸ்பிஐ கார்ட் இன்னைக்கு மோர் தென் 4% இன்னைக்கு இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஓப்பனிங்ல இருந்தே ஒரு கன்டினியூஸ் செல்லிங் பிரஷர் இருந்தது. மேரிக்கோ, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்விசஸ், பிஐ இண்டஸ்ட்ரீஸ், அதானி டோட்டல் கேஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு மிட் கேப்ல ஃபால் ஆன ஸ்டாக்ஸா பார்க்கலாம். நிஃப்டி 50 பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ்.
ட்ரெண்ட் லிமிடெட் இன்னைக்கு 3% பாசிட்டிவா இருந்தது. பிஇஎல் டிஃபென்ஸ்ல, அதேபோல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மோர் தென் 1%. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு ஆ முக்கியமா இண்டஸ்இண்ட் பேங்க் என்ன நியூஸ் அப்படின்றதையும் நான் ஷேர் பண்றேன். ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் அதாவது ஜியோ ஃபினான்ஷியல், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பையிங் இருந்தது. அதேபோல இன்னொரு பக்கம் ஐடி கம்பெனிஸ் டிசிஎஸ், எச்சிஎல், விப்ரோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்டோட க்ளோஸ் ஆயிருக்கு. 19 ஸ்டாக் இன்னைக்கு நிஃப்டி 50ல பாசிட்டிவா இருந்தது. 31 ஸ்டாக் இன்னைக்கு இறங்கியிருந்தது. இதுல டவுன் சைடுன்னு பார்க்கும்போது டாடா கன்சியூமர், கோடக் பேங்க், ஆக்சிஸ் இன்னைக்கு ஃபால் ஆயிருந்தது. டூ வீலர் ஸ்டாக்ஸு அதான் மேண்டேட்டரி ஏபிஎஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு நியூஸு. இன்னைக்கு டூ வீலர் ஸ்டாக்ஸ் இறங்குறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஹீரோ மோட்டார் மோர் தென் 1% இன்னைக்கு ஃபால் ஆயிருந்தது. பேங்க் நிஃப்டி மொத்தம் 12 ஸ்டாக்ல 8 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. பட் இருந்தும் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 0.2% இறங்கியிருக்கு. அதுக்கு கோடக் அண்ட் ஆக்சிஸோட ஃபால் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொரு பக்கம் பிஎன்பி, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. நெக்ஸ்ட் 50லயும் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி நெக்ஸ்ட் 50லயும் பிஎஸ்யூ பேங்க்ஸோட டாமினேஷன் இன்னைக்கு இருந்தது. பிஎன்பி, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், டிவிஸ் லேப் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு டாப் கெய்னர். நெக்ஸ்ட் 50ல இன்னைக்கு ஸ்விக்கி இன்னைக்கு நியர்லி 1% ஃபால் ஆயிருக்கு. என்ன ரீசன் அப்படின்றதையும் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஆ இதுல முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா, நிஃப்டி ரியல்டி இண்டெக்ஸ் 0.7% இறங்கியிருக்கு. ஆனா இதுல மொத்தம் 10 ஸ்டாக்ல 1 ஸ்டாக் 14% இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரேமண்ட் லிமிடெட். இவங்களோட ரியல்டி அ குரூப் கம்பெனி லிஸ்ட் ஆகுறதுக்கான அ மேபி 1 ஆர் 2 டேஸ்ல லிஸ்ட் ஆகும் அப்படின்ற நியூஸ் மீடியால வந்தது. அதோட இம்பாக்ட் இன்னைக்கு ரேமண்ட் குரூப்ல 2 ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒண்ணு ரேமண்ட் லைஃப் ஸ்டைல், இன்னொன்னு ரேமண்ட் லிமிடெட். இந்த 2 ஸ்டாக்குமே மோர் தென் 10% இன்னைக்கு இன்ட்ராடேல இன்கிரீஸ் ஆயிருந்தது. பட் அப்படி இருந்தும் ரியல்டி ஸ்டாக்ஸ்ல பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மென்ட் இல்ல அப்படின்னு சொல்லலாம். இப்ப நியூஸுக்கு வரலாம். மார்க்கெட் குளோசிங்ல ஐஐபி டேட்டா குடுத்திருக்காங்க. 2.6% ப்ரீவியஸ் மந்த்ல இருந்த ஐஐபி டேட்டா 1.2 குறைஞ்சிருக்கு. இது ஒரு ஸ்லைட் செட்பேக். எதிர்பார்த்தத விட குறைவு. தொடர்ந்து 4 நாளா இன்கிரீஸ் ஆன நிஃப்டி, சென்செக்ஸ் இன்னைக்கு நெகட்டிவா குளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 131 பாயிண்ட் இறங்கியிருக்கு. நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டே ஆட்டோ கம்பெனிஸ்க்கு. என்னன்னா, ஜூன் மந்தோட ஆட்டோ சேல்ஸ் நாளைக்கு அனவுன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது ஆட்டோ ஸ்டாக்ஸ் நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். இண்டஸ்இண்ட் பேங்க் ஆர்பிஐ வந்து சிஇஓ அ போஸ்ட்டுக்கான ரெக்கமெண்டேஷன் இன்னியோட முடியுது. ஸோ அது ஒரு இம்பாக்ட் இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு. அ கர்நாடகா பேங்க் முக்கியமா இன்னைக்கு எம்டி அண்ட் சிஇஓ ரிசைன் பண்ணியிருந்தது. இன்னைக்கு இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஐடிஐ ஷேர்ஸ் அ இன்னைக்கு பிஎஸ்என்எல்ல இருந்து நியர்லி ரூ. 1900 கோடி அளவுக்கு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது. 5% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு பையிங் இருந்தது. தீபக் ஃபெர்டிலைசர் இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருந்தது. மான்சூன் டேட்டா இன்னைக்கு முன்கூட்டியே வரதுக்கான ஒரு நியூஸ் இம்பாக்ட். 2வது நூவாமாவோட ஒரு அப்டேட் இன்னைக்கு குடுத்திருந்தது என்னன்னா, ஆம்ஃபியோட அ ஒரு அ செக்டார் அப்டேட். அதாவது மிட் கேப் டூ ஸ்மால் கேப், ஸ்மால் கேப் டூ அ ஸ்மால் கேப் டூ மிட் கேப் டூ லார்ஜ் கேப்ல என்னென்ன ஸ்டாக் சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்ற அவங்களோட ஒரு ப்ரொஜெக்ஷன் டேட்டா குடுத்திருந்தாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மசகான் டாக், சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் அப்கிரேட் ஆக வாய்ப்பு இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்விக்கி வந்து ஆர்விஎன்எல், ஸ்விக்கி இந்த 2 ஸ்டாக் டவுன்கிரேட் ஆக வாய்ப்பு இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்விக்கி நெகட்டிவா க்ளோஸ் ஆகுறதுக்கும் இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அதேபோல இந்தியன் ஹோட்டல் அ அப்கிரேட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல், மேக்ஸ் ஹெல்த் கேர், ஸ்ரீ சிமெண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பாசிட்டிவ் சைடு. அதேபோல லார்ஜ் கேப்லேருந்து மிட் கேப்பா டர்ன் ஆகுறதுக்கான ஒரு சில ஸ்டாக்ஸ் இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்விஎன்எல், ஹீரோ மோட்டார், ஐஓபி, கமின்ஸ் இந்தியா, ஸ்விக்கி, பாலிகேப், போஷ், டாபர், என்டிபிசி, கிரீன் எனர்ஜி இந்த ஸ்டாக்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ரிசல்ட் ஆம்பி அனவுன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்றத. ரொம்ப இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னா, டோரன்ட் ஃபார்மா, ஜேபி கெமிக்கல் ஃபார்மாவோட ஸ்டேக் அக்விசிஷனுக்கான ஒரு நியூஸ் மீடியால வந்தது. இதுல என்னன்னா, ஜேபி கெமிக்கல் ஃபார்மா 7% கிட்ட நியர்லி ஃபால் ஆயிருந்தது. டோரன்ட் ஃபார்மா 2% இன்கிரீஸ் ஆயிருந்தது. இதுல நொமுரா வந்து நியூட்ரல் ரேட்டிங் அப்டேட் பண்ணியிருந்தாங்க டோரன்ட் ஃபார்மாவுக்கு. எஸ்பிஎஃப்சி ஃபினான்ஸ். இன்வெஸ்டெக்ன்ற ரேட்டிங் ஏஜென்சி எஸ்பிஎஃப்சி ஃபினான்ஸ்க்கு 5% இன்னைக்கு இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா டார்கெட் பிரைஸ் 135 இவங்க செட் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்பிஎல் பேங்க் இன்னைக்கு இன்கிரீஸ் ஆனதுக்கு சிட்டியோட ரேட்டிங் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஜேபி மார்கன் இன்டர்நெட் அண்ட் டெலகாம் செக்டாருக்கான அப்டேட் குடுத்திருந்தாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அப்டேட் பண்ண ஸ்டாக்ல கோஃபோர்ஜ் 1%, எட்டர்னல் அதாவது Zomato நியர்லி 0.8% பாசிட்டிவா இருந்தது. ஆனா,
இவங்க அப்டேட் பண்ண பாரதி ஏர்டெல் 1% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஜேபி மார்கன் மெட்டலுக்கான அப்டேட்ல இன்னைக்கு மெட்டல் ஸ்டாக்ஸ்ல டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் மோர் தென் 1% அப் டூ 1% கிட்ட நியர்லி ஃபால் ஆயிருக்கு. ரியல் எஸ்டேட்ல நொமுராவோட அப்டேட் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். மேக்ரோடெக் அ அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு டாப் லூசரா நிஃப்டி ரியல்டி இண்டெக்ஸ்ல இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இத தாண்டி பிரெஸ்டீஜ் குரூப், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டீஸ் 16,000 சாரி ரூ. 1,600 கோடி ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்றதுக்கான ஒரு நியூஸ் குடுத்திருந்தாங்க. பட் இருந்தும் இந்த ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் இப்போ ஃபார்மா பக்கம் வரும்போது மேக்ஸன் ஃபார்மா அ யுஎஸ்எஃப்டியோட இஐஆர் வந்து கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. கிரானியூல்ஸ் வந்து யுஎஸ்எஃப்டியோட ப்ரீ அப்ரூவல் இன்ஸ்பெக்ஷன் 0.4% இன்னைக்கு இறங்கியிருக்கு. எல்ஐசியோட பார்ட்னர்ஷிப் டீல் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 1% பாசிட்டிவா இருக்கு. கவர்ன்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் பிட்டிங்க்கான இன்விடேஷன் விரைவில் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஐடிபிஐ பேங்க்குக்கு ஸ்டேக் சேலுக்கான ஒரு நியூஸு. ஐடிபிஐ பேங்க் இன்னைக்கு நியர்லி 2% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெயின்போ ஹாஸ்பிட்டல் அக்விசிஷன் நியூஸ் குடுத்தது. நியர்லி 3% இன்னைக்கு இந்த ஸ்டாக் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அதேபோல ஆம்பர் குரூப்போட அக்விசிஷன் 1% இன்னைக்கு இந்த ஸ்டாக் இறங்கியிருக்கு. ரூ. 430 கோடி ப்ராஜெக்ட் ரயில்வே ஸ்டாக்கான டிடாக ரிசீவ் பண்ணியிருந்தது. 1% இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நியூஸ் இம்பாக்ட் என்னென்ன ஸ்டாக்ல மூவ்மெண்ட் இருந்தது. ஸோ இத பத்தி பார்த்தா, இந்த வீடியோல எந்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனோ, இல்ல சஜஷனோ நான் இதில குடுக்கல. இன்ஃபர்மேஷன் அண்ட் இது ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கான ஒரு வீடியோ மட்டுமே. நாளையோட மார்க்கெட்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டுமே இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப் அதேபோல யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. நன்றி, வணக்கம்.